ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ரிவெஞ்ச் லவ் கான்செப்டில் ஒரு சைனீஸ் லவ் மூவி பார்க்கலாமா? சேனலுக்கு என்ன புதுசாக இருந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக்கும் கூடவே அந்த ஹைப் ஆப்ஷனும் கொடுத்துருங்க. இப்போ இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு கிளப்பில் தான் காட்டுறாங்க, இல்லை டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன காட்டுறாங்க, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே குடிச்சிட்டு இருப்பா. அப்போது எதிர்பாராத டைமில் நம்ம ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. நம்ம ஹீரோ பேர் வந்து சென் வந்து பார்த்தோன்னே, அதுவும் நம்ம ஹீரோயின் அழுறதை பார்த்தோன்னே அவரால் தாங்கிக்க முடியல. உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் இப்படி அழுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு நினச்சவர் நம்ம ஹீரோனை பார்த்து வருவாரா. ஹீரோயின் முன்னாடி போய் நிற்பாரு. நம்ம ஹீரோயின் தான் குடிச்சிருக்கால. ஹீரோவை பார்த்தோன்னே, டேய் ஸ்வீட்டி, என்ன இவ்வளோ அழகாக இருக்க, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ற மாதிரி குடிச்சதுனால அப்படி பேசுகிறா. நம்ம ஹீரோக்கு இப்படி பேசும்போது அவரே இவ்வளோ தான் தேடிட்டு இருந்திருப்பாரு. இப்படி பேசினோடனே நம்ம ஹீரோவோ ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுறா. அவர் ரொம்ப மன உளைச்சல்ல இருப்பா போல. இதில் குடிச்சிருக்கதில்ல நம்ம ஹீரோ அழகை பார்த்து மயங்கி பெட்ரூமுக்கு போயிட. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து கேட்குறாரு, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டனே ஸ்வீட்டி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவோ ஹீரோனை ஸ்வீட்டின்னு கூப்பிட, நம்ம ஹீரோன் அதை கேட்டோன்னே அவன் ஒன்று நினச்சி பார்க்குறா, என்னது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நம்ம ஹீரோன் உண்மையாகவே ஒருத்தனை லவ் பண்ணியிருப்பா. அவன் பேர் லூ. ஆனால் அந்த லூ என்ன பண்ணியிருப்பான்னா, நான் வந்து உன்னை ஒரு சப்ஸ்டிடியூட்டாக தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாரு, இந்த ஃபோட்டோவில் இருக்கால, இவ பேர் தான் வேவை. இவ தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இவளோட ஃபேமிலி இங்கே இல்லை, அவளை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் உன்னை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கேன். அதனால நீ ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் என்கிட்ட எடுத்துக்காத. மற்றபடி நான் வேறு எதுக்காகவும் நான் உன்னை என் கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்கல அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்டா அப்படி பண்ணுற, என்னை ஏன் ஏமாத்தின அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு, நீ மட்டும் இப்போ என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் உன் அப்பா என் கஸ்டடியில் தான் இருக்காரு தெரியும்ல, அப்புறம் உன் அப்பாவை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்ற மாதிரி மிரட்டி இருந்திருப்பான். நம்ம ஹீரோன் இப்போ இதெல்லாம் நினச்சிக்கிட்டு, அதெல்லாம் ஏன் ஞாபகப்படுத்துகிற, எனக்கு பாய் ஃப்ரெண்டு அது இருந்தால் இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோக்கு இது ஒரு நல்ல பாயிண்டாக தெரிஞ்சு போயிடுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ சரி ஓகே, இனிமேல் நீ ஏன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, நீ ஏன் நினைச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணுவார். நம்ம ஹீரோனுமே ஹீரோ கிஸ் பண்ண 2 பேரும் அன்றைக்கி நைட் ஒன்றா ஸ்டே பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிச்சு பார்க்குறா. பார்த்தோன்னே அவளுக்கு புரியுது, குடிச்சிட்டு இருந்தோம் இப்படி ஒன்று பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு தெரியுது. சரி நம்ம எதுவும் எழுப்ப வேணாம், வர நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோன் அங்கே வந்து போகலான்னு பார்க்குறா. அப்போ அவளோட பர்ஸ் மட்டும் ஹீரோ பக்கத்தில் இருக்கும். அந்த பர்ஸையும் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அதை எடுக்க போனால் ஹீரோ அதுக்குள்ளே முழிச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோனை பிடிச்சி மறுபடியும் உட்கார வச்சிடறாரு. என்ன எங்கே போகலான்னு பார்க்குறா, நீ இப்படி விட்டுட்டு போகணும்னு நினச்சி கூட பார்க்கலையே, நான் தான் நேரே சொன்னேன்ல, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோன் வந்து சரி ஓகே, அப்போ நானும் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் உன்னை வந்து என்னோட ரியல் பார்ட்னராக சூஸ் பண்ணல, ஆனால் என்னோட ஒரு விஷயத்துல நான் உன்னை ஒரு பார்ட்னராக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா என்ன வந்து என்னோட எக்ஸ்கிட்ட வந்து என்னை பிரித்து கொண்டு வரணும், அதுதான் பிளான் அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் அப்போ ஹீரோன் ஒன்று நினச்சி பார்க்குறா. என்னன்னா நம்ம ஹீரோனுக்கு வந்து இந்த டிசைனிங் ஒர்க்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஜுவல்லரி டிசைனிங் ஒர்க் பண்ணி தான் அந்த எக்ஸ் இருக்கால, இப்போ எக்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காளே லூ, அவனோட கம்பெனி நல்லா டெவலப் ஆயிருக்கும். ஆனால் அவன் வந்து நம்ம ஹீரோனோட ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் வந்து பிரசிடென்ட்னு சுற்றிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு அதெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லியிருப்பான். அதையும் நம்ம ஹீரோன் நினச்சி பார்த்துட்டு எனக்கு அது திரும்ப வேணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோன் மனசுக்குள்ள நினச்சிக்கிறா, அவங்க அப்பாவும் நல்லபடியாக அவகிட்ட வந்து சேரணும் அப்படின்றத ஹீரோன் நினச்சிக்கிட்டு இதை நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஹெல்ப்பாக கேட்குறா. நம்ம ஹீரோவும் அப்படியா சரி இந்த ஹெல்ப் என்கிட்ட கேட்குற, ஆனால் இதை வச்சு பார்த்தா நீ என்னை வந்து ஒரு செஸ் பீஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நம்ம என்ன இப்போதைக்கு இந்த அமௌண்ட் வச்சுக்கோ, எங்கள் எக்ஸோட இருந்து பிரிஞ்சு எப்படியாவது வந்துடுறேன், எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிட்டு என்னோடதெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் உனக்கு இன்னும் நிறைய தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நாங்கள் வந்து கிளம்புறா. நம்ம ஹீரோக்கா சரி இப்படி ஒரு பார்ட்னராக இருந்தாவது உன்னோட ரியல் பார்ட்னராக ஆக முடியும்னா அதுக்கு நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே வராரு. அத்தனை பேர் ஹீரோக்கு வணக்கம் வச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா மிஸ்டர் யான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்றாங்க. அந்த சிட்டிலேயே ரொம்ப ரிச்சஸ்டான பர்சன் போல் அவர் தான் நம்ம ஹீரோ. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு பேர் சென்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பாரு. இப்போது நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டும் ஹீரோயினை பற்றி ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ ஒன்னே ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. என்னன்னா ஹீரோ எதுக்காக ஹீரோனை தேடி வந்திருப்பாருன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து ஒரு கும்பல் நல்லா அடித்து துரத்திருக்கும் கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு. அப்போ அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே தான் பூந்திருப்பாரு. ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. அவனுங்களும் தட்டுன்னு தட்டுவாங்க. நம்ம ஹீரோ வந்து தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் ஒன்னே அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஹீரோ வந்து பெட்டில் படுக்க போட்டிருப்பா. அவனுங்க உடச்சிட்டு உள்ளே வரும்போது அவனுங்களே பார்த்து கத்திருப்பான், நாங்கள் இப்படி தனியாக இருக்க டைமில் இப்படி தான் வருவீங்களான்னு சொல்லிட்டு. அவனுங்களும் சே இதையா நம்ம பார்க்க வந்தோம், இங்கே இல்லடா அவன், வாங்கடா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அங்கேருந்து நம்ம ஹீரோ இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பானுங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருக்குமா, அவள் தான் நைட்டு ஃபுல்லாக மருந்தெல்லாம் கொடுத்துருப்பா நம்ம ஹீரோக்கு. இவருக்கு என்னாச்சுன்னு பார்த்து அடுத்த நாள் மார்னிங் வந்து இவருக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போய் கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி போயிருப்பாளா. ஆனால் போய் பார்த்தா அவன் அங்கே இருந்திருக்க மாட்டான். அவன் ரத்தத்துலேயே வந்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு நன்றி மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். நம்ம என்ன இதை நேர்லேயே சொல்லிட்டு போயிருக்கலாமே, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, இப்படியே வந்து சொல்லாமல் கொள்ளாமல் போவான் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிருப்பா. இப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்போ நடந்தது, இப்போ தான் அவளை நான் மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அவன் மேலே இருக்க கோவத்தில், லூ மேலே இருக்க கோவத்தில் நம்ம இதை முடிச்சுக்கலாம் நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்ல, இந்த லூ ஒன்னே ஏய் என்னடி சொல்லிட்டு இருக்க, நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல நீ என்ன இருந்தாலும் என்னை விட்டுட்டு போக முடியாது, நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சோன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, இங்கே வா காட்டுறேன், இப்போவும் சொல்கிறேன், நீ வெய் மாதிரி இருக்கிறதுனால தான் நான் உன்னை என் கூட வச்சிருக்கேன், ஆனால் நீ என்னை விட்டுட்டு போகிறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்ல, நம்ம என்ன உனக்கு அறிவு இல்லையா, அவள் வேற நான் வேறடா அப்படின்னு நம்ம சொல்லும் போது உடனே உன்னை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு ஹீரோனை கிஸ் பண்ண போவானா, ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோன் வந்து அவனோட உதட்ட கடிச்சு விட்டுருவா. உடனே என்னதான் வந்து நீ டைகர் மாதிரி இருப்பேன்னு நினச்சாலும் ஆனால் உன் புத்தி நாய் மாதிரி தான் போதுன்ற மாதிரி ஒரு மாதிரி தப்பாக பேசுவான். அப்போ உடனே நம்ம ஹீரோனா ஓ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் டைகர் மாதிரியே நான் இருக்கணுமா, அப்போ சரி ஓகே ஒரு 50 மில்லியனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல, அவனும் எதுக்கடி இதை கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோனும் அந்த ஃபோட்டோவில் இருக்காளே அவளை மாதிரி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் உன் வீட்டோவில் வச்சிருக்கேன், இத்தனைக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் வெளியே யாருக்கும் தெரியவும் தெரியாது, ஆனால் அவள் போட்டிருக்க மாதிரி ஜுவல் செட் எதுவுமே என்கிட்ட இல்லையே, அதெல்லாம் நான் வாங்கணும் கூடு அப்படின்னு நம்ம சொல்ல, அவனும் வேவே மாதிரி இவ இருக்கிறேன்னு சொன்னோன்னே சரி இந்த வச்சுக்கோ கேட்குற ஒபீடியண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை மட்டும் நீட்டிட்டு போயிடுறான். நம்ம என்னன்னா இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே, இதை வச்சு உன்கிட்ட வந்து நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாரு, உங்ககிட்ட எப்படி போகிறேன்னு மட்டும் பாருன்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. இங்கே ஒரு பக்கம் இந்த லூவோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து இந்த வேவி பற்றி எந்த டீட்டெயில்ஸும் தெரியலன்றா. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது அதை பற்றியும் சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி நம்ம ஹீரோனுக்கும் அந்த ஃபங்க்ஷன் பற்றி தெரிஞ்சிருக்கும் போல் அவன் அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகணும், நல்லா ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகணும், பணக்கார மாதிரி நம்ம ஹீரோ தெரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோன்னு சொல்கிறா, ஏன்னா நாளைக்கு வந்து யாருமே உன்னை வந்து குனிஞ்சு பார்த்துடக்கூடாது, அதாவது நீ ரொம்ப கீழே இருக்கன்னு நினச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு போர்டை காட்டுற அந்த துணியை விலைக்கு அந்த அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட பொண்ணுங்க ஃபோட்டோவாக இருக்குது. அதுவும் வந்து எல்லாம் இந்த வேவை பொண்ணு மாதிரி கொஞ்சம் இருப்பாங்களா அந்த மாதிரி பொண்ணுங்க ஃபோட்டோ. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இதில் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ வந்து அதில் ஒரு பொண்ணு ஃபோட்டோ மட்டும் காட்டுறா ஜியோங்னு சொல்லிட்டு. இவ வந்து லூ குரூப்பில் ஒரு டேரக்டராக ஒர்க் பண்ணுறா. இவ கூட சேர்ந்து தான் இந்த லூ வந்து நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறான், அந்த இடத்துல தான் நான் இவங்களை டேமேஜ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, இவன் இவ்வளோ பண்ணுறானே நீ எதுக்காக அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிற, எதுக்கு இதெல்லாம், நீ பேசாமல் அங்கேருந்து வந்துடல அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோயினா எதுக்காக வர சொல்கிறேன், என்னோட விஷயம் எத்தனை மாட்டிகிட்டு இருக்கு தெரியுமா, என் ஒர்க்கெல்லாம் அவன் யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஆளாக வந்து நிற்பான், அதெல்லாம் விட்டுட்டு ஈஸியாக நான் வந்துடணுமா, அது நான் ஹார்ட் ஒர்க் பண்ணது, அவன் வந்து வேற ஒருத்தங்களுக்கு பேர் கொடுத்தா நான் பார்த்துட்டு இருக்கணுமா, அவனை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு சரி இதுக்கெல்லாம் நானே ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் ஒன்று இந்த ஹெல்ப் பண்ணுற சமயத்தில் நீ எம்ல லவ்ல விழுந்துட்டுனா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்க, நம்ம ஹீரோனா அதெல்லாம் வந்து நடக்காது, அதை என்ன பண்ணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நீ ரெடி ஆகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த இடத்துல இந்த லூவை தான் காட்டுறாங்க. லூ வந்து அந்த ஜியாங்ன்ற பொண்ணு கூட வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கான், ஜுவல்லரி ஃபங்க்ஷனுக்கு. இந்த ஜியாங் வந்து அந்த வேவிய மாதிரி நல்ல வயலின் வாசிப்பா போல இருக்கு, அவ சொல்லியிருக்கா. அதை நம்பி இந்த லூ வந்து இவ கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். இப்போ அங்கே இருக்க சில ஒர்க்கர்ஸ்லாம் இந்த ஜியாங்கை பார்த்து இவன் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவ தானே லூ கூடயே இருக்க பாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. அப்போ இந்த ஜியாங் ஒன்று இந்த லூ பார்த்து நீங்கள் வந்து அந்த லின்னை வீட்லேயே வச்சுட்டு என்னை இந்த இடத்துக்குள்ள கூட்டிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு லின்னை பற்றி தெரியும் போல. அப்போ லூ ஒன்னே அப்போ இந்த இடத்துல நீ ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்ல, அப்போ ஜியாங்கும் நான் என்ன பண்ணு சொல்லுங்க உங்களுக்காக அப்படின்னு சொல்லும் போது இந்த லூ ஒன்னே போயிட்டு அந்த வயலினை கொஞ்சம் கொண்டு வரீங்களா, இன்னைக்கு இவங்க வந்து ஒரு மியூசிக்கை வாசிக்க போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. அப்போதான் இந்த ஜியோங்கோட மூஞ்ச காட்டுறாங்க, என்னன்னா இவனுக்கு வயலினே வாசிக்க தெரியாது, இவன் இந்த லூவை கரெக்ட் பண்றதுக்காக சும்மா அதில் அவார்டு வாங்கியிருக்கேன் இதில் அவார்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருப்பா போல. அப்போ உடனே வந்து அங்க இருக்க மீதி ஒர்க்கர் பொண்ணுங்களாம் பரவாயில்ல வாசிங்க, நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்குறோம், நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜியோங் சமாளிக்கிறதுக்காக இல்லை என்னோட கையில் வந்து புதுசாக நெயில்லாம் இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன், என்னால் வாசிக்க முடியாதுன்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ண. அப்போ அவன் உடனே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்துல இப்படிலாம் பண்ணாத, ஒழுங்கா ஒரு மியூசிக் மட்டும் வாசிக்கிறதுக்கு உனக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஜியாங்க பிடிச்சிட்டு திட்ட. அப்போ திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா மூஞ்சில் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு. இந்த லூ யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் அந்த மாஸ்க்கு கழட்டினது மட்டும் இல்லாமல் அவள் கையில் ஒரு வயலினும் கொண்டு வந்திருக்கா. என்னன்னா நம்ம ஹீரோனுக்கு வயலினும் நல்லா வாசிக்க தெரியுமா. நம்ம ஹீரோயின் வந்து வயலினை வாசிக்க ஆரம்பிக்க எல்லாருமே இந்த மியூசிக்கை கேட்டு இது உண்மையாகவே சூப்பராக இருக்கு, என்ன இவ இப்படி வாசிக்கிறா, செம்மையாக வாசிக்கிறா இல்லைன்னு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனும் இதுக்கு முன்னாடி லூ கம்பெனியில் ஒர்க் பண்ணவ தான், அதனால நம்ம ஹீரோனே தெரியும். அப்போ லூ வந்து நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே ஹீரோன்ன்றது அவனுக்கு தோணலை, டக்குன்னு இந்த இருட்டில் வேவியா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். ஆனால் கரண்ட் வந்ததும் அங்கே நிற்கிறது ஹீரோயின் தான்.
இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சிருதா. வேகமாக ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு வயலெல்லாம் நல்லா வாசிக்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோனை டச் பண்ண போவானா. அப்போ ஹீரோயின் ஒன்னே நீ என்ன டச் பண்ண வர, இங்கே இருக்கவங்க முன்னாடி நம்ம 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்றது தானே அங்கே உண்மை, யாருக்கும் தெரியாதுல்ல, பார்த்து உன்னோட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுன்ற மாதிரி லூ கிட்ட சொல்ல லூவும் மனசில் நினச்சிக்கிறான் ஆமாம் அவள் வேவே இல்லை லின் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ உடனே அங்கே இருக்க சில பொண்ணுங்க வந்து ஆமா உன்னோட டான்சிங் பார்ட்னர் யாருமே இல்லையே, உனக்கு வயலின் வாசிக்க தெரிஞ்சு மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் வந்து சைலண்டாக இருக்கும்போது இந்த ஜியாங் வந்து நம்ம ஹீரோனை வெறுப்பேற்றா. இங்கே பாரு லூ வந்து கண்டிப்பாக ஏன் கூட தான் டான்சிங் பார்ட்னராக இருக்க போறாரு, கண்டிப்பாக அவங்க கூட வேற யாரும் வந்து ஆடவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜியாங் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோனா உன்ட்ட யார் எப்படி சொன்னது, எனக்கான டான்சிங் பார்ட்னர் ஆல்ரெடி வந்து ரெடி ஆயிட்டாரு, அது மட்டும் இல்லை இங்கே இருக்க எல்லாரை விட அவர் தான் ரொம்ப மேலே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ வரத்தை வந்து அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க மிஸ்டர் யான் வராங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து நிற்க நம்ம ஹீரோனா நான் இவனை வந்து ஒரு பணக்காரனா நடின்னு சொன்னேன், அதுக்காக மிஸ்டர் யான் சிட்டிலே ரிச்சஸ்ட் பர்சன் மாதிரியே அவன் நடிப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்க அப்போ லூ ஒன்னே மிஸ்டர் யான் வந்து யூரோப் போனதா கேள்விப்பட்டேனே, அப்போ இவன் யாரு அப்படின்ற மாதிரி இந்த லூ நினைச்சிட்டு இருக்க. இந்த ஜியாங்கோ என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்தோடனே ஹீரோயின் வந்து டான்சிங் பார்ட்னராக கூப்பிட்டு 2 பேரும் அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க டச் பண்ணிக்கிட்டு. இந்த லூக்கு பார்க்கும்போது செம காண்டாகுது. அதனால அவன் வந்து நம்ம ஹீரோ பார்த்து நீ யாரு, நீ எதுக்காக இப்படி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்க நம்ம ஹீரோவா நான் மிஸ்டர் யானுன்றதே அப்போ நீ நம்பலையா, சரி நீ எனக்கு இன்விடேஷன் அனுப்புறன்ற பேரில் கூட ஒரு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புனி, அதில் எத்தனை தப்புன்னு சொல்லவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தோட டீட்டெயில்ஸும் நம்ம ஹீரோ புட்டு வைக்க அப்போ இவன் இப்படி சொல்லும் போது அங்கே லூக்கு தெரிஞ்சிருது இவர் தான் அப்போ மிஸ்டர் யான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோனா இவன் எங்கேந்திர அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்தான், இவன் ஏன்டா இப்படி நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோனுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் லூவோ ஐயோ சாரி மன்னிச்சிருங்க நீங்கள் தான் தெரியாமல் போயிடுச்சு, நான் உங்களை நேரில் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெல்கம் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ சரி அது ஓகே நான் பார்த்தேனே, ஆனால் என் டான்சிங் பார்ட்னரை யாரோ கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்ததுல அவங்கள சாரி கேட்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஜியாங்க மென்ஷன் பண்ணி நம்ம ஹீரோ சொல்ல அப்போ ஜியாங் ஒன்னே நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்கிறா. ஆனால் லூ வந்து தயவு செஞ்சு கேட்டு தொல்ல, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அப்புறம் ப்ராஜெக்டில் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த ஜியாங்க திட்டி ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கூட ஆட ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ ஹீரோயின்னா டே நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ பெரிய ஆள் மாதிரி நடிச்சிட்டு இருக்க, இது ரொம்ப ரிஸ்க் உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மிஸ்டர் யான் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோவா இப்போ ரிஸ்க் எடுக்கிறோன்னு ஆயாச்சு, ஆனால் நீ என்ன பார்த்துக்க ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்கு, இந்த நேரத்தில் பின் வாங்கிடுவியோ என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து கேட்க அப்போ ஹீரோயின் சொல்கிறா கண்டிப்பாக இல்லை எடுத்தாச்சு, இதுக்கு மேலே எதுக்கு நான் பின் வாங்க போகிறேன், என்னோட இதை நான் அச்சீவ் பண்ணியே ஆகணும், நான் உன்னை ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறா. இவங்க 2 பேரும் உரசிக்கிட்டு ஆடுறதை பார்த்து இந்த லூக்கு தாங்க முடியல. இல்லை அவள் ஏன் கூட இருக்கவ எப்படி இப்படி ஆடலாம் அப்படின்ற மாதிரி இந்த லூ நினச்சிட்டு இருக்கான். வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் கூட போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடச்சு நம்ம ஹீரோனை பிடிச்சி கத்துறான், நீ எதுக்காக மிஸ்டர் யான் கூட இப்படி ஆடின, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயினும் போதும் நிறுத்தலும், நீ கூட தான் அந்த ஜியாங் கூட சேர்ந்துட்டு இப்படி சுற்றிட்டு இருந்தேன், நான் எதனா கேட்டுனா நான் இப்போ மிஸ்டர் யான் கூட ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா கூட இப்படி நடந்திருக்கலாம்ல, எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் அவர் மூலியமாக வரப்போகுது, அது புரிஞ்சுக்காம நீ இப்படி பேசிகிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி லூ பார்த்து சொல்ல அப்போ லூ நீ நினச்சிட்டு இருக்கான் என்னதான் அப்படி இருந்திருந்தாலும் நீ அவங்க கூட ஆடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவன் ஆமாம் ஒருவேளை இவன் மூலியமாக ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக மிஸ்டர் யான் வந்து நமக்கு நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இந்த லூவை யோசிக்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. சரி இருந்தாலும் மிஸ்டர் யான் கூட நீ இவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல நம்ம அதை நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றி யோசிக்காத, ஆனால் இந்த ப்ராஜெக்ட்லாம் உனக்கு வேணும்னா நாளைக்கு எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கம்பெனியில் போட்டு கொடுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பா. அடுத்த நாள் வந்து ஆஃபீஸில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸுக்கு போனால் அந்த ஜியாங் அங்கே தான் இருப்பாளா. அவன் நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே வந்துட்டு ஏய் உன்னை யார் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வர சொன்னா, உனக்குலாம் அவ்வளோ பெரிய பொசிஷனில் போஸ்டிங்கே கிடையாது, நீ எதுக்கு இங்கே வந்த, வெளியே போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனா உன்னோட பொசிஷனுக்கே இப்போ வேலை இல்லாமல் போக போகுது, நீ என்ன பார்த்து வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஜியாங்க பார்த்து கேட்க அவ கோவத்தில் ஹீரோனை பார்த்து கை வாங்கும் போது அப்போ கரெக்டாக லூ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, அங்கே வேலைக்கு போ, உன்னால் தான் மிஸ்டர் யான் கிட்ட இருந்து ப்ராஜெக்ட் மிஸ் ஆக இருந்திருக்கும் நேற்று கூட, இப்படியே நீ வந்து தேவையில்லாமல் அவசரப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்ப, இனிமே அவளை எந்த டிஸ்டர்பும் பண்ணாத, அவள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா இருக்க போறா அப்படின்ற மாதிரி லூ வந்து நம்ம ஹீரோனை பற்றி சொல்ல இந்த ஜியாங்க்கு அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியல. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கில் தான் காட்டுறாங்க. அப்போ இந்த லூ வந்து நம்ம ஹீரோனை பார்த்து இன்னைக்கு வந்து மிஸ்டர் யான் கூட வந்து ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்கு நீ என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து இந்த லூ கூப்பிட்டு இருப்பானா. அப்போ ஜியாங் ஒன்னே எனக்கு தான் இதுக்கு முன்னாடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால நானும் வருவேன், என்னையும் கூட்டிட்டு போங்க, அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜியாங் சொல்றா. அப்போ உடனே இந்த லூவும் சரி கூட்டிட்டு போறேன், ஆனா உன் வாயை வச்சுட்டு சும்மா இரு, அப்பப்போ எதனா பேசிட்டு மிஸ்டர் யானை கோவப்படுத்தாது அப்படின்ற மாதிரி இந்த லூ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல்ல எல்லாம் ரெடியா இருக்கு, நம்ம ஹீரோ அங்கே ரெடியா இருக்க, இவங்க எல்லாம் போயிடுறாங்க. நம்ம ஹீரோவா அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனை தான் நல்லா வெல்கம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், இந்த லைட் செட்டிங்
பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ நாங்கள் மேலே பாருன்ற மாதிரி கூப்பிட்டு காட்டிட்டு இருக்காரு. இந்த லூவையும் இந்த ஜியாங்கையும் கண்டுக்கவே மாட்டாரு. அந்த லைட் ஏதோ ப்ளூ லைட் மாதிரி செம்மையாக இருக்குமா, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோன் வந்து இதை பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோனை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சிருப்பாரு. இந்த ஜியாங் மட்டும் நின்றுட்டு இருப்பா. லூ உட்காந்து போகிற ஓரமா. இந்த ஜியாங்க்கு இது ரொம்ப கோவமாக இருக்குமா, நம்ம ஹீரோனை மட்டும் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜியாங் உடனே மிஸ்டர் யான் நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமா நான் உங்களுக்கு டோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஜூஸை கொண்டு கிட்ட வருவாளா. அப்படி கிட்ட வர மாதிரி வந்துட்டு வேணும்ட்டே தடுக்கி விடுற மாதிரி போயிட்டு நம்ம ஹீரோனை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக ஹீரோன் மேலே அந்த ஜூஸை ஃபுல்லாக ஊற்றி விட்டுருவா. அப்போ இதை பார்த்துட்டு ஐயோ மிஸ்டர் லூ என்னை மன்னிச்சிடுங்க, வேணா மேலே எதுனா ஸ்பேர் ட்ரெஸ் இருந்தால் போட்டுக்க சொல்லுங்கள், ரூம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல இந்த லூவும் நம்ம ஹீரோனை பார்த்து ஆமாம் நீ மேலே போய் மாற்றிக்கோ, நீ எதுக்காக இப்படியே உட்காந்துட்டு இருக்க, அதான் உன் மேலே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸில் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனை சரி மாற்றிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போவா. ஒரு ரூம் நம்ம சொல்லியிருப்பாங்க. அந்த ரூமுக்கு போனால் திடீர்னு ஒருத்தன் வந்து நான் உள்ளே வரலாமான்ட்டு வருவான். நம்ம ஹீரோன் யாரான்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் பூச்சாண்டி மாதிரி வந்து நிற்கிறான். இந்த மாதிரி நான் உன்னை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோனுக்கா ஏதோ ஸ்மெல் வேற வர ஆரம்பிக்குது, அது புகையாக இருக்குது. அதனால் அவள் தடுமாறி நிற்கிறா. இருந்தாலும் வந்து இவன்ட்டு இந்த தப்பிக்கணுமேன்றதுக்காக அங்கே வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் மாதிரி இருக்குது. அந்த டப்பாவை எடுத்து டம்முன்னு அவன் மண்டை மேலே அடிக்க ட்ரை பண்ணுறா. அவனும் வந்து மிஸ் ஆகி சிரிச்சுக்கிட்டே ஹீரோன் கிட்ட வருவானா. ஒரு கட்டத்துக்கு மேலே அடிச்சாதாண்டா தப்பிக்க முடியும் அப்படின்னு நினச்சவ ஃபோர்ஸாக அவன் மண்டையிலே ஓங்கி ஒரு அடியை வைக்க அவன் உடனே மண்டையில கை வச்சுட்டு உட்காந்தவன் மறுபடியும் விட மாட்டான். என்னையும் அடிக்கிற அடி, உன்னை என்ன பண்றப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பெட்ல தள்ளி விட்டு ஹீரோன் ட்ரெஸ் எல்லாம் வந்து கிழிக்கிற அளவுக்கு போயிடுவான். நம்ம ஹீரோனு கத்திட்டு இருப்பா. ஹீரோன் வந்து இப்போ ரொம்ப நேரம் இருக்குமா, அதனால நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக மேலே வந்திருப்பாரு இந்த ரூமுக்கு. இங்கே இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சோடனே அவனை போட்டு செம்மையா அடிக்கிறாரு. டே என்ன தைரியமா இருந்தா இந்த ரூம்குள்ள வந்திருப்பா, யார் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையிலே அடின்னு அடிக்க அவனுக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவனும் கீழே விழுந்து வழியில கதறிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோன் ஒரு பக்கம் என்னால் முடியலன்னு சொல்ல ஹீரோவும் நீ எதுக்கும் கவலைப்படாதே, நான் தான் வந்துட்டேன்ல, சாரி லேட்டாக வந்துட்டேன், நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே ஹீரோனை தூக்கிட்டு அங்கே போயிடுறாரு. அவனை அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு விஐபி ரூம் இருக்கும் போல அந்த ஹோட்டலில். அந்த ரூம்குள்ளே தான் ஹீரோனை இப்போ கூட்டிட்டு போவார். அங்கே போனால் ஹீரோயின் வந்து அந்த ஸ்மெல் பண்ணியிருப்பாள் ரொம்ப அந்த புகையை. அதனால அவளுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே இந்த ஜியாங்க தான் காட்டுறாங்க. இவ தான் அந்த ஆளை செட் பண்ணியிருப்பா போல. அதனால இந்த லூ வந்து ஊசி பேத்தி விடுறதுக்காக லூவை பார்த்து இந்த மாதிரி லின் எப்பயும் மேலே போன எதனா தப்பு பண்ணிட்டு இருந்திருப்பாளோ, அதான் வரத்துக்கு இவ்வளோ லேட் ஆகுதுன்னு சொல்ல அவள் வேற நினச்சி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இந்த லூவா ஆமாம் மிஸ்டர் யானும் மேலே போய் ரொம்ப நேரம் ஆகுதே, ஒருவேளை மிஸ்டர் யானும் லின்னும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை அதை நான் நடக்க விடக்கூடாது, அந்த ரூமுக்கு நான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு லூ ஒரு பக்கம் மேலே வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கான். இந்த ஜியாங்கோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த ஜியாங்கோ ஒரு பக்கம் சந்தோஷம், நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆள் தான் வந்து எதனா பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இந்த ஜியாங் போயிட்டு முன்னாடி போய் கத்திர ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே அவன் மட்டும்தான் இருப்பானா. அவனை பார்த்துட்டு இந்த லூ ஒன்னே டி யார் நீ இந்த ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கேருந்து பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் அடி வாங்கினதுனால நான் எதுவுமே பண்ணல, ஒருத்தன் வளர்ந்து கேட்டவன் வந்தான், அவன் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருப்பான். இந்த ஜியாங்கா என்னது வளர்ந்தவனா யாரா இருக்கும் அப்படின்னு மாதிரி ஜியாங் நினைக்க. ஆனால் இந்த லூ கண்டுபிடிச்சிடறான், அது கண்டிப்பாக மிஸ்டர் யானா தான் இருக்கும், இங்கே விஐபி ரூம் இருக்கும்ல அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த லூ ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை தேடி அங்கேருந்து போயிட்டு இருப்பானா. இங்கே நம்ம ஹீரோவா நீ என்ன சொல்கிற, உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம என்ன எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணுற சமயத்தில் கரெக்டாக இவன் வந்து அந்த விஐபி ரூம் டோரை வந்து தட்டுறான். நான் உடச்சிட்டு வந்துடுவேன், ஒழுங்காக கதவு தருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் வந்து மயக்கத்தில் இந்த ஹீரோயின் வந்து இவன் இப்படி கத்திக்கிட்டு கதவு தட்டவும் இவன் லைட்டாக தெளிஞ்சிடுறா. இல்லை நீ எப்படின்னா போய் ஒளிஞ்சுக்கோ, இல்லைன்னா நம்ம பிளானே கேன்சல் ஆகிடும், நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கத்தை அவன் பார்த்துட்டானா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல. ஆனால் ஹீரோ விட மாட்டாரு. இப்போ தான் சொன்னேன் ஏதேதோ, இப்போ என்ன அவன் கதவு தட்டினோடனே பயந்துக்கிட்டு இப்படி சொல்கிறியே, இதுக்கெல்லாமா பயப்படுவேன், அவன் தட்டிக்கிட்டு போகிறான் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி ஹீரோ கிஸ் பண்ணிட்டு இருப்பாரா. ஹீரோயின் விட மாட்டா. கொஞ்சம் சீரியஸாக இருங்க, நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவன் கதவு திறந்துட்டு உள்ள வேற வந்துடுறான்னா. அப்போ நம்ம ஹீரோயினும் ஐயோ உள்ள வந்துட்டான்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஹீரோவை மாற்றி பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா இவன் பெட்ரூம்குள்ளே வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோவையும் காணும் ஹீரோயினையும் காணும். இவன் ஒரு பக்கம் நம்ம ஹீரோ பேரையும் கூப்பிட்டு கத்திட்டு இருக்கானா. கொஞ்ச நேரத்துல ஹீரோ வந்து பாத்ரூம்லேருந்து வெளியே வருவாரு, ஏதோ குளிச்சுட்டு வர மாதிரி. இவன் இப்படி தேடிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோக்கு இவனை பார்த்து சிரிப்பு தான் வருது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அம்மா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மிஸ்டர் லூ, நான் வந்து கொஞ்சம் டைம் கேட்டுட்டு தானே வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல. அப்போ லூ ஒன்னே நீங்கள் சொல்லுங்க எங்க அவ எங்கே இருக்கா, லின் எங்கே இருக்கா, ஒழுங்கா அவளை என்கிட்ட கொடுத்துருங்க, இப்பெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல. அப்போ உடனே வந்து நம்ம ஹீரோவும் ஏன் சாதாரண ஒரு எம்ப்ளாய்க்காக எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்க. இவன் உடனே நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸில் கை வச்சு எனக்கு அவள் தெரிஞ்சே ஆகணும், அவள் எங்கே இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பானா. ஹீரோ ஒன்னே இவ்வளோ அவளை பற்றி கேட்குறவங்க அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனில் வந்து அவளை எதிர்த்து இந்த ஜியாங்கிற ஒரு பொண்ணு பேசும்போது நீங்கள் ஏன் எந்த வாய்ஸும் கொடுக்காம நின்று இருந்தீங்க அப்படின்னு நம்மளாம் ஹீரோ கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே ஏன் பெர்மிஷன் இல்லாமல் எந்த இடத்தையும் ஓப்பன் பண்ணக்கூடாது சொன்னால் அவன் அதையும்
மாரி சில ரூம் ஓப்பன் பண்ணி பார்ப்பான், அங்கே ஹீரோ நின்றுருக்க மாட்டா. அப்போ ஹீரோ கடைசியாக ஒரு இடத்துல வாஷ்ரூம் அவன் ஓப்பன் பண்ணும்போது ஹீரோ சொல்லிடுவார், இதுக்கு மேலேயும் நான் சொல்கிற பேச்சை கேட்காம ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த 30 பில்லியன் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அது கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். அதாவது கண்டிப்பாக இந்த வாஷ்ரூமில் வந்து லின் இல்லைன்னா நான் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டை வந்து கொடுக்க மாட்டேன் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ பயமுறுத்த. ஆனால் அவன் அதையும் மீறி அந்த வாஷ்ரூமை ஓப்பன் பண்ணி பார்ப்பானா, நம்ம ஹீரோன் அங்கே இருப்பா மாட்டிப்பா அப்படின்னு நினச்சா, ஆனால் ஹீரோன் அங்கே உள்ளே இல்லை. அதுக்கப்புறம் இவனும் ஐயோ இங்கே இல்லையே அப்படின்னு நினச்சவன் இப்போ ப்ராஜெக்டை பற்றி இவனுக்கு தோணுது, தயவு செஞ்சு இந்த ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணிடாதீங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கெஞ்ச ஆரம்பிப்பான். ஆனால் நம்ம ஹீரோவா, நான் சொன்னது தான்ப்பா, நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனால் நீங்கள் அதை கேட்டுக்கவே இல்லை, அதனால் தயவு செஞ்சு அங்கே வெளியே போயிடுங்க, எனக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க விருப்பம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிவிட்டு அப்புறம் ஹீரோ வந்து அவரோட பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு இவனை கூட்டிகிட்டு போயிட சொல்லிடுவார். அவங்களும் வந்து இவன் கத்த இவனை வெளியே இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கா ஆமாம் இதுக்குள்ளே தானே இருந்தா அப்படின்ற மாதிரி வாஷ்ரூமில் போய் பார்த்தா நம்ம ஹீரோன் வந்து அந்த பாத்திங் டப்குள்ளே அப்படியே மூச்சு பிடிச்சிக்கிட்டு உள்ளே படுத்துட்டு இருந்திருக்கா மாட்டக்கூடாதுன்றதுக்காக. ஹீரோ வந்துட்டு உனக்கு இதெல்லாம் ஆயிடுச்சா, ஓகேவா, ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்திருப்பியே, இந்த இதை வச்சு தொடச்சிக்கோ இல்லைன்னா கோல்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி கேட்க, நம்ம என்னன்னா டே இந்நேரம் மாட்டிருப்போம், உனக்கு சீரியஸ்னஸ் புரியாமா, இப்பெல்லாம் நீ விளையாட்டுருக்காத, எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒன்னே இல்லை கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நீ மாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது ஹீரோனா நீ பிள்ளை பண்ணாத, உன் லைனை கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்க, நீ யாருன்றது முதல்ல தெரிஞ்சுக்கோ, எனக்கு நீ எந்த விதத்தில் உதவணுமோ அந்த விதத்தில் உதவு, அப்போ தான் உனக்கானது எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கே வந்து கிளம்பிடுவாளா. ஹீரோவும் இல்லை இதுக்கு மேலே இதை நான் விடக்கூடாது, நான் எப்படி உன்னை விடுவான் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்க. டக்குன்னு அசிஸ்டன்ட் கால் பண்ணி பாஸ் அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணுமா அப்படின்னு கேட்க ஹீரோ ஆனால் வந்து இல்லை நான் அப்படி தான் நினச்சேன், ஆனால் கேன்சல் பண்ண வேணாம், எக்ஸ்ட்ரா வந்து 20 பில்லியனை வந்து சேர்த்து அனுப்புகிறேன் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லு, இனிமேல் வந்து லூ என்னை சந்தேகப்படுற மாதிரி தான் நடந்துக்கணும், அப்போ தான் நான் போடுற பிளான் சக்ஸஸ் ஆகுன்ற மாதிரி ஹீரோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனால் லூ ஒன்னே எங்கடி போன, மீட்டிங்கில் பாதி நேரத்தில் போனவ அந்த ரூம்லேயும் காணும், நீ எங்கே போனேன்னு கேட்க அப்போ நம்ம ஹீரோயினா இங்கே பார்த்தியா மெடிக்கல் ரிப்போர்ட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க மிஸ்டர் யானை வந்து ரொம்ப மோசமானவர் நினச்சிட்டு இருக்கியா, என்னை ஒருத்தன் தொல்லை பண்ண வந்தப்ப அவர் தான் ரொம்ப ஜென்டில் மேனாட்டு வந்து என்னை காப்பாற்றிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் விட்டார், நானும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன், ஆனால் நீ அவரை என்னை வச்சு தப்பாக பேசுகிறல, நீலாம் அவருக்கு ஈக்குவலாகவே ஆக மாட்டேடா அப்படின்ற மாதிரி லூவை பார்த்து திட்ட. இந்த லூவா ஓ ஹெல்ப் தான் பண்ணியிருக்கானா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் உன்னை இனிமேல் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. நம்புறேன்னா நீ பார்த்துக்கிறது தான் நல்லாவே தெரியுது, எதுக்காக நான் உன்கிட்ட இதை பற்றிலாம் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு நீ என்கிட்ட பேசாத, உனக்கு எல்லாம் வேவே தானே முக்கியம் அப்படின்னு சொல்ல அப்போ லூ ஒன்னே இல்லை இனிமேல் நான் உன்னை மதிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். நம்புறேன்னா நீ மதிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே அந்த ரூமுக்கு கிளம்பி போயிடுவாளா. அப்போ லூ ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கான், ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அசிஸ்டன்ட் பொண்ணு கால் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி சொல்ல இவனும் அதான் கேன்சல் ஆயிடுச்சு அதை தானே சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது ஆனால் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து இல்லை பாஸ் எக்ஸ்ட்ரா வந்து 20 மில்லியன் பற்றிலாம் ஆட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது அப்போ இவன் ஒன்னே என்னது இது இப்போ தானே ஒரு பிரச்சனை இல்லை, மிஸ்டர் யான் வந்து இல்லை முடியாது கேன்சல் சொன்னார், இப்போ எப்படி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆட் பண்ணி ப்ராஜெக்ட்டை பற்றி பேசுகிறாங்க, அப்போது இப்போ இவ்வளோ நேரம் எங்ககிட்ட வந்து பேசிட்டு இருந்தது மிஸ்டர் யானே கிடையாதா, இந்த ப்ராஜெக்டை உண்மையாக கொடுக்குறேன்னு சொன்னது தான் யானா இந்த அமௌண்ட்டை பற்றி பேசினதெல்லாம் அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்க. ஹீரோ மேலே இவனுக்கு சந்தேகம் வந்துடுது. டக்குன்னு மறுபடியும் அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி மிஸ்டர் யான் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்றத விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆஃபீஸில் வந்து மறுபடியும் ப்ராஜெக்ட் விஷயமா பேசுகிறான். இப்போ இவனை வாண்டர் வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து எல்லாமே நீ தான் இதை பார்க்கணும், இதை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட டிசைனிங் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹீரோனுக்கு ஒர்க்கை கொடுத்துட்டு இருக்கான். இது இந்த ஜியோக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்ன எப்பயுமே நான் தானே பண்ணுவேன், இப்போ எல்லாத்தையும் தூக்கி அவட்டே கொடுத்தா எப்படி, அதுக்கப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி லூ கிட்ட கேள்வி கேட்க லூ ஒன்னே இந்த இடத்துல நான் தான் எல்லாமே, நீ என்ன எல்லாரும் முன்னாடி என்கிட்டயே கேள்வி கேட்குற, ஒழுங்காக அமைதியாக உட்காரு இல்லை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட அவளுக்கு வேறு வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் டிசைன் பண்ண ஜுவல்ஸ் எல்லாம் வந்து அசம்பிள் பண்ணிட்டு இருப்பாளா அந்த ஃபங்க்ஷனில். அப்போ திடீர்னு ஹீரோ அங்கே வந்துட்டு ஹீரோயின் வந்து பின்னாடி இருந்து கட்டி பிடிப்பாரு. நம்ம ஹீரோனும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்துல எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க, உனக்கு பார்த்தா தெரியலையா, யாருன்னா வந்து பார்த்துட்டு போகிறாங்க சொல்ல. ஆனால் ஹீரோ வந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்க. அப்போ திடீர்னு இந்த லூ வந்து கத்திக்கிட்டே வரான் நம்ம ஹீரோயின் பேரை சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொமான்ஸ் பண்ணுற டைமில் தான் கரெக்டாக வந்து கதவையும் திறந்து இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த லூ உள்ள வரும்போது இவங்க 2 பேரும் விலகிப்பாங்களா. லூ வந்து கேட்குறாங்க என்ன நடக்குது, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சமாளிக்கிறா. அது ஒன்றும் இல்லை, அவர் வந்து இந்த ஜுவல்ஸ்லாம் எப்படி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க வந்தார் மிஸ்டர் யான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி சமாளிக்க. அப்போ நம்ம ஹீரோவோ ஆமாம் அதுக்கு தான் பார்க்க வந்தேன்ற மாதிரி சொல்லும் போது இந்த லூ நினச்சிக்கிறான் சரிடா சரி நீ எவ்வளோ நடிக்க முடியுமோ நடி, எப்படியோ வந்து மாட்ட தானே போகிற, ஆனால் இந்த ப்ராஜெக்டில் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ்டர் யான் வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து மெசேஜ் பண்ணியிருக்காருல அவங்க குரூப்லேருந்து அதிக அமௌண்ட் தரப்போகிறேன்னு, அதனால் நீ எவ்வளோ தான் பிரச்சனை பண்ணாலும் உன்னை பற்றி தெரியதான் போது அப்போ வச்சுக்கிறேன்ற மாதிரி இந்த லூ வந்து கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே கிளம்பிடுவான், நம்ம ஹீரோவும் டோர் சாத்திட்டு அங்கே கிளம்பிடுவார். ஆனால் இந்த ஜியாங் வந்து நம்ம ஹீரோயின் மேலே இருக்க வெறுப்புனால நம்ம ஹீரோயின் பண்ண ஜுவல்லரியாக எதுனா பண்ணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் பண்ண நெக்லஸில் போயிட்டு ஏதோ லிக்விட் மாதிரி அதை ஊற்றி விட்டுட்டு ஒரு மாதிரி வில்லங்கமாக சிரிச்சிட்டு இருக்கா. இதுக்கு மேலே நீ எப்படி திட்டுவாங்க
பார்க்குறேன், நானும் தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி லூ கிட்ட நம்ம ஹீரோயின் திட்டு வாங்க போகிறா அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே இருக்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் பண்ணதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டிகிட்டு இருப்பாளா, இதான் நாங்கள் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவள் அதை எடுத்து மேலே தூக்கி காட்டும் போது அந்த பெண்டன் மட்டும் கீழே விழுந்துடுது. அப்போது நம்ம ஹீரோயினுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே இருக்கவங்களாம் வந்து இந்த லூ பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க, இதான் உங்கள் கம்பெனியில் ரெடி பண்ணதா, என்ன இப்படி டேமேஜ் ஆகிருக்கு, இப்படி தான் விழுமா அப்படின்னு நம்மளாம் சொல்ல, இந்த லூ ஒன்று இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கத்துறான், உன்னை நம்பி கொடுத்ததுக்கு என்ன லைன் பண்ணி வச்சிருக்கா, இப்படியா விழும் அது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை கத்த இந்த ஜியாங்கும் சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் ஜியாங் சிரிக்கத்தை பார்த்து, என்ன ஜியாங் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, நல்ல வேலை பேக்கப் பிளான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. ஏன்னா ஹீரோயின் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்துருப்பா போல இந்த ஜியாங் பண்ணியிருக்கத, அதனால வேற பிளானோடய நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. அந்த விழுந்த ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வேற மாதிரி ஒரு டிசைனை நம்ம ஹீரோயின் அடி காமிச்சிட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்சது மட்டும் இல்லாமல் லைட் ஆஃப் பண்ணி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்கவங்களாம் அது ஜொலிக்கிறத பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, இது சூப்பராக இருக்குது, ஒரு புரோக்கன்லேருந்து ரீபோன் ஆன நெக்லஸ் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஜியாங்கா, அச்சே இந்த பிளான் இப்படி கேன்சல் ஆயிடுச்சு, சரி ஓகே இன்னொரு பிளான் இருக்குல்ல அதில் மாட்டாமல போகிறா அப்படின்ற மாதிரி இந்த ஜியாங் நினச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்து, இவங்க சூப்பராக டிசைன் பண்ணுறாங்க, அதனால தான் எங்கள் கம்பெனிலேருந்து இவங்களுக்கு நாங்கள் ஃபண்ட்ஸ் தரோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவோ ஹீரோனும் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும் போது இந்த லூ இதை பார்த்துட்டு, இது என் கம்பெனியில் நடக்கிற ஃபங்க்ஷன், அது மட்டும் இல்லாமல் அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, இவன் என்ன ஃபண்டு தரன்றதுக்காக மேலே போய் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காண்டில் வந்து இந்த லூ வந்து, உண்மையாகவே நீ யார் அப்படின்ற மாதிரி கையை நீட்டி அவன் பேச போகிற டைமில் கரெக்டாக வந்து என்ன ஆகுதுன்னா, மேலே இருக்க லைட்டு அந்த சீலிங்கில் இருக்கும்ல அது வந்து விழ போகுது. நம்ம ஹீரோயின் வந்து இவன் எதனா பிரச்சனை பண்ண போகிறான் அப்படின்றதுக்காகவே இவனை காப்பாற்றி இவன் வாயை அடைச்சிடலான்னு சொல்லிட்டு இவனை காப்பாற்றுன்ற பேரில் அவன் அந்த லைட்டுக்கு நடுவில் விழுந்துருவா. அவன் உடனே என்னாச்சுன்னு பார்க்க நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் மனசே வெடிச்சிருது, எதுக்கடி நீ அவனை காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. இந்த லூவா நம்ம ஹீரோனை பார்த்து, உன்னை பற்றி தெரிஞ்சுக்காம இதுக்கு முன்னாடி உன்னை நான் ரொம்ப மோசமாக நடத்திட்டேன், வேவேன்னு சொல்லிட்டு உன்னை அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன், இனிமேல் நீ எனக்கு இல்லைன்னு தான் அப்படின்ற மாதிரி பேச, நம்ம ஹீரோனா அதெல்லாம் இருக்கட்டும், ப்ராஜெக்ட்லாம் ஓகேவா, ஜுவல்லாம் சேஃபாக இருக்கா அப்படின்னு கேட்க, அவன் உடனே இப்போ கூட கம்பெனியை பற்றி தான் பேசுகிறல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, அதை நல்லா பார்த்துக்கிறேன், உன்னை இனிமேல் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனை கட்டி பிடிக்கிறான். ஹீரோயின் மேலே வந்து பாசம் காட்டுற மாதிரி பண்ணுறான். நம்ம ஹீரோனோட பிளானில் இதுவும் ஒன்று இருக்கும் போல இருக்குது. ஹீரோயின் வில்லங்கமாக பார்க்க நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோனை பார்க்கறதுக்காக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வருவார். இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிருக்கிறத பார்த்தோன்னே மனுஷனுக்கு மனசே உடஞ்சிரும், என்னடா அது நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்க்காம அங்கேருந்து போயிடுவாரா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வந்து அந்த பெல்லை ரிங் பண்ணிட்டு இருப்பா நர்ஸை கூப்பிட்றதுக்காக அந்த காயத்துக்கு மருந்து போட. ஆனால் ஹீரோ உள்ள வருவார். நம்ம ஹீரோனு நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டால் ஹீரோ வந்தோடனே உட்காந்துட்டு ஹீரோன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்காக இப்படி பண்ண, அவனுக்கு துரோகம் பண்ண வந்தானே, நீ அவனை அப்படியே அடிபட்டுட்டோன்னு விட்டுருக்க வந்தானே, நீ எதுக்கு இப்படி காயப்பட்ட, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோனை பிடிச்சி நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போயிட்டு இருப்பாரா. ஹீரோனி நீ என்ன பண்ணுற உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோ மனசு விட்டு பேசுகிறாரு. உனக்காக எத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருக்க தெரியுமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை காப்பாற்றினேன், ஆனால் நீ இப்படி என் கண்ணு முன்னாடி அடிபட்டு இருக்கிறத பார்த்தா நான் சும்மா இருப்பேன்னு நினச்சிட்டு இருப்பியான்னு சொல்ல, ஹீரோனை என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து அந்த காப்பாற்றின விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. நம்ம ஹீரோனா என்ன சொல்கிற நீ அது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோனுக்கு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோவும், ஆமாம் நீ இதெல்லாம் விட்டுரு, உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் தரேன், நீ அந்த லூவை உயிரை கொடுத்து காப்பாற்றுறது வச்சு பார்த்தா உனக்கு என்ன அந்த லூவை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு மாதிரி ஃபீலிங்காக பேசிட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்ணுவாரா. அப்போ ஹீரோன் ஒன்னே, ஒரு நிமிஷம் நீ இல்லை, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, நீ என்னதான் எனக்கு எவ்வளோ வேணால் தரத்தா இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சது எனக்கு வேணும்ல, அதை திரும்ப எடுத்துக்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி ஹீரோன்னு சொல்லும்போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி இதான் உன்னோட எய்ம்னா, அப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, இந்த வேவை திரும்ப வரப்போறான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்புறேன்னா என்ன அந்த வேவி திரும்ப வரப்போறாளா, என்ன இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போனவ திடீர்னு வராளா எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆன அப்புறம் இந்த லூ வந்து ஹீரோனை வந்து கம்பெனியில் இருக்க எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு, நம்ம ஹீரோனுக்கு வந்து கம்பெனியோட 10% ஷேரை வந்து கொடுக்க போகிறேன், எழுதி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு 10% ஷேர் தானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோயின் உழைச்சது தான் இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து இந்த வேவை வந்து லூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நிற்பாளா. இந்த லூக்கா வேவையை பார்த்தோன்னே கையில் பிடிச்சிட்டு இருக்க கிளாஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறான். ஏன்னா அவனுக்கு வேவைனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. வந்தவ உடனே இந்த லூவை பார்த்து பேசிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி அப்ராட்டில் வந்து சில பிரச்சனையாக மாட்டிக்கிட்டேன், அந்த டைமில் கூட உன்னோட பெயிண்டிங்கை பார்த்துட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் எத்தனை நாளா, இப்போ உன்னை பார்க்கறதுக்காக தான் திரும்ப வந்திருக்கேன் லூ அப்படின்ற மாதிரி லூவை பார்த்து எமோஷ்னலாக பேசுனது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனை பற்றியும் தெரிஞ்சுட்டு வந்திருப்பா போல. ஹீரோனுக்கு வந்து தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. என்ன மாதிரி நீ வந்து இருந்து லூவை பார்த்துக்கிட்டல, நீ என்ன மாதிரி நிறைய டிசைன் பண்ணுவேன்னு கேள்விப்பட்ட, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்காக உனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஜியாங் இருக்கால, அவள்
தான் வந்து உனக்கு இந்த நெக்லஸ் காம்படிஷன் அப்போல்லாம் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கா, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன், அவன் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவளை வந்து அவங்க ஆளுங்களை விட்டு துரத்தி விடுறா. இந்த ஜியோங்க வந்து அந்த டைம் லூ கிட்ட எவ்வளோ ஹெல்ப் கேட்டிருப்பா. ஆனால் வந்து இந்த வேவே வந்து இந்த ஜியோங்க அடிச்சாங்கன்னு துரத்தி விட்டுடுறா, ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் கரெக்டாக ஹீரோ வந்துட்டு நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா லின் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்க, அப்போ லூ உடனே விட மாட்டேன்னு சொல்லிட்டு முன்னாடி போவானா. அப்போ உடனே வந்து இந்த வேவி வந்து இல்லை போவாத, நான் உன்னை பார்க்க தானே வந்திருக்கேன், விட்டு கொஞ்சம் பேசுன்னு சொல்லிட்டு தடுத்துடுறா. அப்போ உடனே வந்து நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோ காரில் சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க, நம்ம ஹீரோனா இவ்வளோ சீக்கிரம் இந்த வேவி வருவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்ல, அப்போ ஹீரோ உடனே நீ ஏன் சோகமாக இருக்க, விட்டு தள்ளு, நான் தான் உனக்கு இருக்கல, உனக்காக நான் என்ன பண்ணுவேன் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோனா நீ ரொம்ப நல்லவன், எனக்கு தெரியும், எனக்காக எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஃப்யூச்சர் கண்டிப்பாக நமக்குன்னு ஒன்று இருக்கணும் எனக்கு தெரியும், ஆனால் இப்போதைக்கு நான் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது, எனக்கான கடமைகள் இருக்குது, அதை நான் முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நான் விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கா. அப்போ ஹீரோ உடனே ஒரு ஃபைல் எடுத்து காட்டுறாரு. இதை உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன், இந்த வேவி வந்திருக்கால சும்மா வரல, அவளுக்கு ஆல்ரெடி அப்ராடில் வேற ஒருத்தங்க கூட கல்யாணம் ஆயிருக்கு, அவன் சரியான கடங்காரன், அவன்கிட்ட அடி வாங்கி தான் அவன்கிட்ட தப்பிச்சு இங்கே ஓடி வந்திருக்கா அந்த கடனை அடைக்கிறதுக்காக அப்படின்னு நம்ம சொல்ல, நம்பிடுனா அவ்வளோ கடனை இவ அடைக்கணும்னா இந்த லூ குரூப்பையே மொத்தமாக விற்றா கூட சரியாவாதே அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் அதுக்காக தான் சொல்கிறேன், சீக்கிரமாக இதை முடிச்சு கட்டிட்டு நம்ம வெளியே வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ காரில் நம்ம ஹீரோன் கிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்க, இங்கே ஒரு பக்கம் லூ தான் காட்டுறாங்க. வீட்டிலேருந்து நம்ம ஹீரோனுக்கு எவ்வளோ கால் பண்ணி பார்ப்பா, நம்ம ஹீரோன் வந்து எடுத்துருக்கவே மாட்டா. அப்போ ஃபோனெல்லாம் வேற தூக்கி போட்டு உடைப்பானா, திடீர்னு பார்த்தா அவனுக்கு வயிறு வலி வந்திருக்கும் குடிச்சிட்டதுனால. அப்போ அந்த வேவே தான் வந்துட்டு என்னாச்சு வயிறு வலிக்கு தான் மெடிசன் நான் கொண்டு வருவான்னு கேட்குறான். ஆனால் மெடிசன் எந்த மெடிசன்றது அவளுக்கு தெரியல. அப்போ நம்ம ஹீரோயின் தான் கரெக்டாக உள்ளே வந்துட்டு இந்த மெடிசன் தான் போடணும், அது மட்டும் இல்லாமல் இதை குடிக்கணும், கரெக்டாக குடிச்சிக்கோ சரியா அப்படின்னு மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் இதை இப்போ தான் நான் எடுத்து கொடுக்க முடியும், இதுக்கப்புறம் நான் ஃப்யூச்சரில் எடுத்து கொடுக்கறதுக்கு உன் பக்கத்தில் நான் இருக்க மாட்டேன் லூ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, உடனே நீ என்ன சொல்லிட்டு இருக்க, எங்கே போகிற, அதில் நீ என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வெந்திருப்பானா. அப்போ நம்ம ஹீரோயினும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, வேவி ஒன்னே இல்லை இந்த மெடிசன் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல, அதான் பேரெல்லாம் இப்போ இனிமேல் இவருக்கு எதனா பிரச்சனைனா வயிறு வலி வந்தால் நானே இந்த மெடிசன்லாம் எடுத்து கொடுத்துக்கிறேன் லின், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து வேவே சொல்ல, அது மட்டும் இல்லாமல் உன்னை வந்து மிஸ்டர் யான் கூட்டிகிட்டு போனாரே என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அதை கேட்டு லூவும் வந்து ஆமா நீ என்ன பண்ணிட்டு இந்த ஃபோன் எடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோனா என்ன ப்ராஜெக்ட் விஷயமா தான் பேச போனோம், உனக்கு அதுதான் இப்போ முக்கியமாக என்ன, அதான் வேவி வந்துட்டால அவ கூட ஹீரோ அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, மறுபடியும் வயிறு வலின்னு காயை வச்சுட்டு உட்காந்து பண்ணா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை, அதான் நான் மெடிசன் தான் சொல்லிட்டேன்ல பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கேருந்து கிளம்பலான்னு போறா, இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு. அப்போ லூ ஒன்னே நம்ம ஹீரோன் கை பிடிச்சி இல்லை போகாது, எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு அப்புறமா ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, இந்த வேவே ஒன்னே என்ன பேசிட்டு இருக்க, 3 பேரும் எப்படி ஒரே வீட்டில் இருக்க முடியும் லூ, அது தப்பாயிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. லூ ஒன்னே போதும் நிறுத்து, எதுக்காக அப்படி பேசிட்டு இருக்க, என்னோட வழி எனக்கு தான் தெரியும், இன்னைக்கு ஒரு நாள் புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இந்த வேவியை திட்டி விட்டுருவான். அந்த வேவியை என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா, என்னடா அவன் அவளுக்காக இப்படி காத்துறான் அப்படின்னு நினைக்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த வேவியை சமாதானப்படுத்துறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு ஈரன் கூட சேர்ந்து அங்கேருந்து போக, நம்ம இன்னும் வேவியை ஒரு மாதிரி முறைச்சிட்டு தான் போயிட்டு இருக்கா. வேவி இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டே உனக்கு ஒன்று பண்ணுறேன் இரு அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா இந்த லூ வந்து தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட பற்றி நினைப்பாவே இருக்குமா, என்னடா அது இப்படியே வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் உட்காந்துட்டு இருப்பான். அப்போது இந்த வேவியும் அங்கே வருவாளா, இவன் இப்படி உட்காந்துக்கிறத பார்த்து தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ தண்ணி கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவன் முன்னாடி இவ குடிச்சு அதை எடுத்து இந்த தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒரு மாதிரி ரொமான்டிக்காக லுக் விடுற மாதிரி அவனை சீண்டிட்டு இருப்பாளா. அவன் உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு வேவியை வந்து இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறேன், இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோயின் இதை நோட் பண்ணிட்டு அடைச்ச இதுங்களுக்கு வேற வேலையே இல்லை, ஆனால் இந்த வேவியை இவன் லவ் பண்ணுற மாதிரி தெரியலையே, எதுவும் இந்த டச் ஃபீலுக்காக தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு அங்கே போயிடுவா. இங்கே இவங்க 2 பேரும் பெட்ரூம்குள்ளே வந்துடுவாங்களா. இந்த வேவியும் இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. அப்போ அவன் உடனே இந்த வேவியோட காலை பார்த்தா காலில் அடிபட்டிருக்கும். அது என்னன்னு பெருசாக இவன் கேட்டுக்கல, ஆனால் இவனுக்கு எதுவும் மூட் அவுட் ஆயிரும் போல இருக்குது. அதை பார்த்த உடனே அதனால அவனும் ஒன்னே இல்லை எனக்கு தலைவலிக்குது, நம்ம இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வேண்டாம், ஒரு பிரச்சனையாக இருக்குல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கே வந்து கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் கிளம்புறேன் நிப்பாளா, இவனும் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டி அப்படின்னு மாதிரி கேட்க, அப்போது நம்ம ஹீரோயின் வந்து இவனை பார்த்து எல்லாம் சொல்கிறா, ஏண்டா நீ நேற்று பண்ணது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, உனக்கு ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு நான் அந்த வீட்டில் இருந்தேன், ஆனால் இருக்கும்போது 2 பேரும் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க, ஒரு நாள் கூட வெயிட் பண்ண முடியாதா, சே வேவே தான் வந்துட்டாளா, அதான் நான் போகிறேன் என்னை விடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கே கிளம்பி போக இவன் ஹீரோனை தடுக்க போகலான்னு பார்த்தா அந்த வேவி விட மாட்டா. நான் உனக்காக தானே வந்திருக்கேன், ஆனால் நீ என்ன அவளை திரும்ப பார்க்க போயிட்டுருக்க, என்னை விட்டுட்டு நீ இப்படிலாம் பண்ண எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்ல, அப்போ உடனே எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் வந்து தப்பாப்படுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்து
உட்காந்துப்பானா இந்த வேவே இவனை சமாதானப்படுத்துற விடமா இவனை கட்டி பிடிச்சி இவங்க பாஸ்ட்டில் லவ் பண்ணதெல்லாம் பேசி அவனை பிரெயின் வாஷ் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒர்க்கில் வந்து நல்லா டெவலப் ஆகி வரலாம் அப்படின்னு நம்மளாம் பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு அவனு சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே நாளைக்கு கம்பெனியில் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசி ஹக் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் பண்ண டிசைன்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து இவளோட பேரில் வந்து எழுதி வச்சிடறான். அது மட்டும் இல்லாமல் இவ பண்ண மாதிரி எல்லாத்தையும் காட்டிட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கா அட பாவி நான் பண்ணதெல்லாம் இவ பேரில் பண்ணதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோட அசிஸ்டண்ட்டும் வராங்க. ஹீரோ கை தட்டிகிட்டே வராரு. அது எப்படி லீன் பண்ணது எப்படி வேவி பண்ணதா ஆகும், இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க இந்த லூ வந்து நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். இவனே ஒரு ஃபேக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனே சரி ஓகே நீ அதை சொல்லிட்ட, இப்போ நான் சொல்ல வேண்டியதை நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன், நான் லின்னுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனை பற்றி பேசிகிட்டு இருக்க. அப்போ உடனே வந்து இந்த வேவி வந்து நம்ம ஹீரோ பெரிய ஆளு அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி வலிஞ்சு பேசுவா. வாங்க வாங்க உங்களுக்காக நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வலிஞ்சு பேச அப்போ இந்த லூ ஒன்னே வேவியை பற்றி ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்க்குறான். பாஸ்ட் லைஃப்பில் ஒருத்தர் வந்து என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வேவியை கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அவள் வந்து அவனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த லூவை செலக்ட் பண்ணியிருப்பான். எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்த்துட்டு அப்போ அவ்வளோ காசை ஒதுக்குனவ இப்போ என்ன திடீர்னு வந்து இப்படி பணக்காரன் தெரிஞ்சோன்னே இப்படி வந்து வலிஞ்சு பேசுகிறா அப்படின்ற மாதிரி லூ பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம டக்குன்னு அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடி ஒரு காஸ்ட்லியான ப்ளூ ஸ்டோனை வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயின் முன்னாடி முட்டி போட்டு உட்காந்து இனிமேல் நீ எனக்காக ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டோன்லாம் நம்ம ஹீரோயினுக்கு காமிச்சு பேச அப்போ இதை பார்த்துட்டு லூ ஒன்னே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க, என்னதான் இருந்தாலும் அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நீங்கள் எப்படி இப்படிலாம் கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த லூ வந்து நம்ம ஹீரோ பார்த்து பேச ஹீரோ சொல்கிறாரு என்ன ரொம்ப ஓவராக பேசுறியே லூ, நீ சொல்கிறது ரொம்ப தப்பாக இருக்கே, ஒரு 2 பேருக்குள்ளே தான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, இப்போ கூட வேவி தானே உங்களோட கையை பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே வேவையும் ஆமாம் நீ பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குல்லு, நான் இங்கேருந்து போகிறேன், நான் வந்து உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன்ற மாதிரி கோச்சிட்டு போக ட்ரை பண்ணுவா. அப்போ லூ வந்து அவளையும் விடாமல் அவளையும் பிடிச்சி நிற்கிச்சு சாரின்னு சொல்ல அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா இதுக்கு மேலே இதை முடிச்சுக்கலாம், நீ 2 பேரில் யாரும் ஒருத்தர் சூஸ் பண்ணி தானே ஆகணும், அது வேவே தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து இந்த லூவை பார்த்து கேட்க இந்த லூவும் அப்போ ஓப்பனாக நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிடுறான் ஆமாம் நீ என்னை இத்தனை நாளாக நல்லா பார்த்துக்கிட்ட, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதுக்காக உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு வேவே தான் அவள் தான் எனக்கு முக்கியன்ற மாதிரி வேவையை சூஸ் பண்ண நம்ம இன்னும் இதை தான் நான் அப்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ கூப்பிட்டுட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. மறுபடியும் ஏதோ லாஸ்ட்டாக ஜுவல்லரி ஃபங்க்ஷன் நடக்க போது போல் இந்த லூவோட ஆள் இந்த வேவி வந்து ஏதோ உருவாக்கியிருக்காளாமா, அதை காட்ட போகிறாளாமா, இந்த கம்பெனிக்காக புதுசாக க்ரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஜுவல்லை தூக்கிட்டு வந்து அது ஸ்க்ரீனில் போட்டு காட்டிகிட்டு இருக்கா. நம்ம என்ன இது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து கேட்க நம்ம ஹீரோவா இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு டக்குன்னு அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடி வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த ஜுவல் ஆல்ரெடி 1 வீக் முன்னாடியே இந்த அக்கௌண்ட்டில் இந்த ஓனரால் போஸ்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, ஆனால் இவங்க இதை திருடி எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டு காமிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ ப்ரூவ் பண்ண இதெல்லாம் ஒன்று பார்த்துட்டு அடி பாவி இப்படியா பண்ணுவ, உனக்கு தான் நல்ல டேலண்ட் இருந்ததில் எதுக்கடி இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி இந்த வேவையை திட்டிகிட்டு இருக்க. அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு கதவு உடைச்சிக்கிட்டு ஒருத்தர் வரான் வேவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இந்த வேவையை பார்த்துக்கிட்டு நீ என்னை விட்டுட்டு போயிடல அப்படின்னு சொல்ல இந்த லூவா டேய் நீ யாரா நடுவில் வந்துட்டு இப்படி கத்திட்டு இருக்கா, இது லூ கம்பெனியில் நடக்கிற ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்ல எந்த ப்ரோக்ராம் வேணா இருந்துட்டு போகுது, அவள் என்னோட பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு நான் வராமல் வேற யார் வருவா, என்னை ஏமாற்றி விட்டுட்டு வந்துட்டாடா கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட்டை தூக்கி லூ மூஞ்சிலே போட இந்த லூ அதை பார்த்துட்டு அடியே துரோகி என்னை ஏமாத்திட்டியா, இத்தனை நாள் அப்ராடில் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டியே உனக்கு அறிவேலியான்னு சொல்ல உடனே அவன் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான் மன்னிச்சிரு, நான் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டு வந்துட்டேன், நீ என்னை ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி வேவி வந்து அழுவாளா. ஏன் ஒன்னே இதுக்கு மேலே உன்னை நம்ம சொல்கிறியாடி சீ ஓடிப்போ அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவன் அங்கேருந்து அனுப்பி விட்டுருவானா. அதுக்கப்புறம் புருஷன்காரனும் வேவி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுவான். இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வர நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறா இனிமேல் கண்டிப்பாக அவன் என்னை தேடி வருவான் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ ஒன்று ஹீரோயினை பார்த்து சொல்கிறாரு நான் ஒன்று கேட்கவா, ஒருவேளை மிஸ்டர் யான்ன்ற ஐடென்டிட்டியில் உண்மையாகவே நான் இருந்தா நீ என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க நம்ம என்னன்னா இதுலையே நான் கோச்சுக்கு போகிறேன் அது நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இது ஹீரோக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பாயிண்டாக தெரியுது, அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இந்த லூ வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப சோகத்தில் ரொம்ப குடிச்சிருவானா இதில் அவனுக்கு வயிறு வலி வேற வந்துடும். அப்போ ஹீரோயின் ஞாபகம் வந்துடுமா, உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி தயவு செஞ்சு என்னை பார்க்க வாயேன் லின், நான் உன்ட்டு பேசி ஆகணும், காலில் கூட விழுந்து கெஞ்சிட கொஞ்சம் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி லின்னை கூப்பிட நம்ம ஹீரோயின் நினச்ச மாதிரியே நடக்குது. ஹீரோயின் அங்கே போனால் ஹீரோயின் கண்ணு முன்னாடி இந்த வேவையோட பெரிய ஃபோட்டோவை கிழிச்சு தூர தூக்கி போடுறான். அவள் இனிமேல்
என் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எரிச்சு போடுறான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோனை பார்த்து நம்ம திரும்ப நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், நீ தான் எனக்கு எல்லாம் முக்கியம், உங்கள்கிட்ட பிடுங்கின அதாவது உன் உழைப்பில் வந்த மொத்தத்தையும் ஆல்ரெடி 10% ஷேர் கொடுத்துட்டேன், மீதி 90% ஷேர் இருக்குது, இதையும் நீ எடுத்துக்கோ, நம்ம லைஃப்பை நல்லா வாழலான்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் எதிர்பார்த்தது இதுதான். அப்போ ஹீரோயின் டக்குன்னு அதை வாங்கிட்டு ஒரு வேளை இதை வாங்கிட்டு நான் உன்னை விட்டுட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி ஹீரோயின் கேட்க இந்த லூ அப்போ சுயரூபத்தை காட்டுறான். இது மட்டும் தான் என்கிட்ட இருக்குன்னு நினச்சியா, இப்போ எழுதி கொடுத்துட்டோன்னே போகிறதுக்கு, உன் அப்பா என் கஸ்டடியில் தான் இருக்காரு, நான் எந்த நர்சிங் ஹோமில் வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியவா போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா வச்சு இப்போ அங்கே கரெக்டாக இப்போ இங்கே நம்ம ஹீரோனை மிரட்டிட ஹீரோனுக்கா டக்குன்னு அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த விஷயத்தை யோசிச்சவா அப்பா வேணும் கூட்டிகிட்டு வரலையே அப்படின்றத மறந்துட்டா. இப்போ சைலண்ட்டாக இருந்து தானே ஆகணும்னு நினைக்கிறான். அவன் வேற நாளைக்கு நமக்கு கல்யாணன்ற மாதிரி ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணுறான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோனை வந்து மேரேஜ் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அந்த டேவை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போக அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடியும் வந்து நல்ல மாதிரி ஸ்பீச் கொடுத்து நம்ம ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போனால் நம்ம ஹீரோனை ரிஜெக்ட் பண்ணுறா. இவன் உடனே எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏய் யூனிட்டி பண்ணிட்டு இருக்க, எதுக்கு ரிஜெக்ட் பண்ண, உனக்கு தெரியும்ல உங்கள் அப்பா என்கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி மிரட்ட நம்பருன்னா அதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ தப்பானவன்னு சொல்லிட்டு வீடியோவாக இருக்குது அதை பாரு அப்படின்னு நம்ம சொல்ல பேபி ஃபோட்டோ காமிச்சு ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோனை எப்படிலாம் கேவலமாக பேசியிருப்பான் நீ ஒரு சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் வீடியோவாக போட்டு காமிச்சிடுற எல்லாரும் முன்னாடி எல்லாரும் ஒரு மாதிரி இந்த லூ பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த லூ மறுபடியும் இதெல்லாம் பார்த்துட்டு மிரட்டும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோனோட அப்பாவையும் காப்பாற்றி அங்கே கூட்டிகிட்டு வராங்க. அங்கே ஹீரோனோட அப்பாவால் அப்பா அந்த டைமில் நடக்க முடியாது போல் வீல் சேரில் வச்சு தான் கூட்டிகிட்டு வராரு நம்ம ஹீரோ. ஆனால் ஹீரோனோட அப்பா வந்து இந்த லூ பார்த்தோன்னு செம்ம கானில் அவரால் நடக்க முடியல, இருந்தாலும் நின்றுட்டு வராரு. டேய் உன்னால் தானே எங்கள் லைஃபே போயிடுச்சு, எங்கள் லின் ஃபேமிலியோட கம்பெனி இப்படி லாஸில் போகிறதுக்கு காரணமே நீ தான் பிளான் பண்ணி என் பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ண, என்னை இப்படி நிலைமைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததும் நீ தான் அப்படின்ற மாதிரி செம்மையாக திட்டிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்ல அப்போ இவன் உடனே என்னது இவன் தான் மிஸ்டர் யானா, இவன் ஃபேக்கு தானே அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோ ஒன்னே உண்மையான அவரோட ஒரிஜினல் கார்டு ஒன்று வச்சிருப்பாரு போல் அதை எடுத்து காட்டுறாரு. இப்போ தான் இந்த லூக்கே வந்து அப்போ இவன் ஃபேக் இல்லையா உண்மை தானே அப்படின்னு புரியுது. அங்கே இருக்கவங்களும் இந்த கார்டு வச்சிருக்கவங்க எவ்வளோ ரேரானவங்க தெரியும்ல அப்படின்னு நம்ம சொல்ல அப்போ நம்ம ஹீரோட ஐடென்டிட்டியை வந்து அங்கே இருக்க ஸ்க்ரீனில் போட்டு காமிக்கிறாங்க. மிஸ்டர் யான் வெல்கம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி போட ஹீரோனா அட பாவி இதுதான் நீ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னியா, நேற்று அப்போ கேட்டது இதுதானா அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு உண்மை தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த லூவா ஐயோ பெரிய இடத்துல பகச்சிக்கிட்டுமே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க போலீஸும் வந்துடுறாங்க. ஹீரோனோட அப்பாக்கு இவன் தொல்லை கொடுத்தது, ஹீரோயின் கம்பெனி லாஸில் போனது, ஹீரோனோட ஒர்க்கில் இத்தனை நாளாக இவன் கம்பெனி டெவலப் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு பண்ண பிரச்சனைனால போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ண இவன் நம்ம ஹீரோனை பார்த்து நம்ம பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லாம் மறந்துட்டியா இப்படின்னு விடுறியா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து ஒரு மாதிரி சாஃப்டாக பேசுகிற மாதிரி பேசுவானா. நம்புறேன்னா நீ இதுக்கு ஏற்ற வந்தாண்டா, லவ்ன்ற பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு இவ்வளோ கேவலமாக சீப்பாக நடந்துக்கிட்டே உனக்கு இந்த தண்டனை வேணுன்ற மாதிரி ஹீரோயின் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிவிட அவன் அங்கேருந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான் அவங்க கதி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோனோட அப்பாவும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப இந்த ப்ளூ லைட்லாம் போட்டு காமிச்சிட்டு ஹீரோனை சர்ப்ரைஸ் பண்ண ஹீரோ கேட்குறாரு என்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சு நீ என்ன சர்ப்ரைஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனா நினச்சேன், ஆனால் அன்றைக்கி நீங்கள் பேசுனீங்களா அப்பயே எனக்கு அது ஹிண்ட் கொடுத்த மாதிரி இருந்தது, பரவாயில்ல இதுவும் நல்ல விஷயம் தான், இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நான் ரொம்ப லக்கி தான் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல அப்போ ஹீரோ வந்து இதுக்கு மேலே என் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, தயவு செஞ்சில்லேன் இதை நீ அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன், உனக்காக தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ண நம்ம ஹீரோன் ஒன்றே கை நீட்டி கண்டிப்பாக உங்களை ஏற்றுக்காமல் இருப்பேன்னா நீங்கள் என்னோட ரிவெஞ்ச் பார்ட்னர் மட்டும் கிடையாது என் லைஃப் பார்ட்னராகவும் நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோனை அப்படியே கட்டி பிடிப்பார், நெஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோனை வைப்பார். இவன் எனக்கு கிடச்சிட்டா இனிமேல் யாரும் என்கிட்ட இவளை பிரிக்க முடியாது சொல்லிட்டு அவர் நினைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, இனிமேல் நம்ம ஹாப்பியாக இருக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு ஹாப்பி மீட்டிங்கில் இந்த மூவி இங்கே முடிக்கிறாங்க. இந்த மூவியில் வந்து ரிவெஞ்சும் லவ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.